ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயில் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஹெர்பல் ஹேர் ஆயில் பண்ணுறதுக்கு சின்ன வெங்காயம், மருதாணி, கருவேப்பிலை, செம்பருத்தி இலை, துளசி, வெந்தயத்தை ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. 4 நெல்லிக்காய் எடுத்துருக்கிறேன், மல்லிகைப்பூ எடுத்துருக்கேன், தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரோஸ்மெரி, கருஞ்சீரகம், இது வேப்பிலை, மிளகு, இது நீலி அவரி பொடி, கரிசலாங்கண்ணி கீரை எனக்கு கிடைக்கல, அதனால் பவுடராக வாங்கி வச்சுருக்கேன். நாட்டு மருந்து கடையில் கிடைக்குங்க. திரிபலா பவுடர் எடுத்துருக்குறேங்க. கருஞ்சீரகம், ரோஸ்மெரி, திரிபலா பவுடர், கரிசலாங்கண்ணி பவுடர் எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்குங்க. மிக்சி ஜாரில் வெந்தயம், வெங்காயம், வேப்பிலை, துளசி, பெரிய நெல்லிக்காயை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அரைச்சி எடுத்து வந்துட்டு அதுக்கப்புறமா மருதாணி, கருவேப்பிலை, செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ இது சேர்த்துட்டு இது கூடவே தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அதுக்கப்புறமா நீலி அவரி பொடி கொஞ்சம் 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லா காயட்டும். காஞ்ச பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுக்கிறத ஆட் பண்ணிடலாங்க. ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுடலாங்க. இந்த ஸ்டேஜில் கருசீரகம் சேர்த்துக்கலாம். நம்ம கருஞ்சீரகம் இந்த ஸ்டேஜில் சேர்த்தாத்தா, இல்லைன்னா இதுக்கு முன்னாடி சேர்த்தேன்னா கரிஞ்சு போயிடும். மிளகை தட்டி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கரிசலாங்கண்ணி பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு திரிபலா பவுடர் சேர்த்துக்கலாம். இது ரோஸ்மெரியை லாஸ்ட்டில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எனக்கு ஏன் இந்த கலரில் இருக்குது அப்படின்னா நீலி அவரி பவுடர் சேர்த்தனால தான். லாஸ்ட்டாக மல்லிகைப்பூ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எண்ணெய் நல்லா கொதித்து வந்துட்டுருக்குங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். விளக்கெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இருக்குது. இந்த எண்ணெயை அப்படியே விட்டு 2 டேஸ்க்கு அப்புறமா வடிகட்டி யூஸ் பண்ணிக்கலாங்க.